நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் அவருடைய மகத்துவமான இரக்கங்களினாலும் 2025 வருடத்தின் இறுதி நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாள் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிற ஒரு நாள். 30, 31 இந்த 2 நாட்களும் எல்லா சபைகளிலும் ஆண்டு இறுதி ஸ்தோத்திர கூட்டம் என்று ஒன்றை வைத்து ஆண்டவர் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு நாள். ஒருவேளை இன்று சாயங்காலம் 5 மணிக்கு நம்முடைய செய்தி வெளிவருகிறது. அதற்கு முன்பே நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வந்திருப்பீர்கள். ஆகவே நாமும் இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கப் போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கும் முன்பாக சில நிமிடங்கள் மாத்திரம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் எதற்காய் துதிக்க வேண்டும்? அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக, அவர் செய்ய வேண்டிய நன்மைகளுக்காக நம் ஆண்டவரை துதிப்பது நம்முடைய நன்றி வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர் நமக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவு, ஒருவரால் தர முடியாத சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதற்காக ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார். 1986 வருடம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு டிஎல்சி பள்ளிக்கூடத்தில் முழியரவு ஜெபம் வைத்திருந்தார்கள். அந்த பகுதியின் எல்லா பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் சபைகளும் சேர்ந்து நடத்தினாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். இந்த முழியரவு ஜெபத்தில் சாட்சியோடு கூடிய செய்தி கொடுக்க எனக்கு ஒரு 20 நிமிடம் கொடுத்து என்னை அமர வைத்திருந்தார்கள். அப்போ முழியரவு ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. சாட்சியின் நேரம் வந்தது. சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு சிலர் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செய்தார் என்று சாட்சி சொன்னார்கள். ஆனால் நிறைய பேர் நான் வந்துட்டு போன மாதம் இந்த முழு ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். இந்த மாதம் இந்த 30 நாளும் ஆண்டவரை உயிரோடு வைத்திருக்கிறார், அவருக்கு நன்றி என்று சொன்னார்கள். நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளோ பேரும் சொல்லிட்டாங்க. சாட்சி சொன்னால் 1000 பேர் வந்து 1000 பேர் சாட்சி சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய நாசில் சுவாசம் வருது, அதுக்கே நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்முடைய சுவாசத்தை தந்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி. நாம் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு நாளும் காலையிலும் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுதும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை தொழுது கொள்வேன். அனுதினமும் அவரை தொழுது கொள்வேன். இந்த வருடத்தின் இறுதி நாளிலே ஆண்டவர் செய்த சொல்லி முடியாத ஈவுகள். முதலாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு அது.
ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவரே, என்னை பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர். எவ்வளவு பெரிய ஈவு! இது ஒரு மனிதனால் உண்டாகிறது அல்ல. கோடி கொடுத்தாலும் இது கிடைக்கிறது அல்ல. கடவுளின் சுத்த கிருபை. அவருடைய சுத்த கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அந்த ரட்சிப்புக்கு முன்னான வாழ்க்கை, ரட்சிப்புக்கு பின்னான வாழ்க்கை, 2 காரியங்கள் இருக்கிறது. அநேகர் சாட்சி என்று சொல்லி இந்த ரட்சிப்புக்கு முன்னான வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், பாவம் செய்தார்கள், அதை விலாவாரியாய் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஆண்டவர் என்னை ரட்சித்தார்னு சொல்லி முடிப்பாங்க. இது ஒரு சாட்சி தான். ஜனங்களுக்கு தேவைதான். ஏன்னா இதே பாவம் செய்துட்டு இருக்கவன் உள்ள இருப்பான், தேவைதான். ஆனால் இது மட்டுமா சாட்சி? ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பிறகு ஆண்டவர் என்னை எப்படி நடத்தி வருகிறார், அதுதான் சாட்சி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, தேவனுடைய அந்த ஈவை நான் பெற்றுக்கொண்ட பிறகு நான் எப்படி வாழ்கிறேன்? அந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் பிறந்தான், மூத்த மகன். இப்போ 2 பேருமே இறந்துட்டாங்க. இப்போ உள்ளவங்களாம் அந்த காலம் சொல்கிறேன். மகன் பிறந்தான், அவருக்கு பெயர் வைக்கணும். அந்த ஊழியக்காரரை கேட்டாங்க, என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். தேவனுடைய ஈவு அப்படின்னார். தேவ ஈவுன்னு பேர் வச்சாங்க. எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், அதுவும் தேவனுடைய ஈவு தான். ரட்சிப்பின் அனுபவம், இந்த அனுபவம் ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். ரட்சிக்கப்படாமலே இன்னைக்கு அநேகர் போதகர்களாக இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிறாங்க, பாஸ்டர்களாக கூட மாறிட்டாங்க, பிஷப்பாக கூட இருக்காங்க. பேசிக்கான ரட்சிப்பே இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை. ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர்களை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. அவர்களை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் அவங்க அஞ்ச மாட்டாங்க. ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிபணிவார்கள். மக்களுக்கு மத்தியில் யோக்கியமாக நடப்பாங்க. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை சுத்தமாக இருக்கும், வெளியரங்க வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும். பிரியமானவர்களே, ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷத்தில் இறுதி நாளில் நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் பாவியாய் வாழ்ந்தேன், எனக்கு உம்முடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்தீங்களப்பா. வருடத்தின் இறுதி நாளில் நான் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை ஆண்டவருடைய ஈவாய் இருக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த ரட்சிப்பை அவர் நமக்கு தராதிருந்தால்
நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்கள். மற்றவர்களைப் போலவே நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே போயிருக்கும். நம்பிக்கையற்றவர்களாய் நாம் வாழ்ந்திருப்போம். தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஈவு ரட்சிப்பின் அனுபவம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கட்டாயம் சொல்லுவார்கள். அவர்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். கிறிஸ்தவத்தை குறித்து நன்றாய் அறிந்தவர், ஆனால் கிறிஸ்தவர் அல்ல. என்னை மிகவும் நேசிப்பார். தம்பி போல அவர் என்னை விட மூத்தவர். சொந்த தம்பியை நேசிப்பது போல என்னை நேசிப்பார். அவருடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள், எல்லா குடும்பத்தையும் போல தான். கொஞ்ச நாளாக பாளையங்கோட்டையிலிருந்து மூலைக்கரப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாங்கள் 2 பேரும் வேலை செய்தோம். நிறைய நாள் என்கிட்ட பைக் இல்லாத காலங்களில் என்னைய டெய்லி பைக்கில் கூட்டு போவார். தினமும் பைக்கில் கூட்டு போவார். அவ்வளோ பாசம் அவருக்கு என் மேலே. பேசிக்கிட்டே போ. நான் கிறிஸ்தவன் அவருக்கு தெரியும். நான் ஊழியம் செய்கிறேன்னு தெரியும். அதையுமே பல நேரம் கிண்டல்லாம் பண்ணுவார். நீங்களாம் பொய் சொல்கிறீங்கம்பார். யார் சொல்லுவார். ஆனால் அவருடைய உள்ளம் ரொம்ப தூய்மையான உள்ளம். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். குடும்ப கவலைகளை சொல்லிக்கிட்டே வந்தார். குடும்ப கவலைகளை சொல்லிக்கொண்டே வந்தவர் என்ன செய்யறதுனே தெரில அப்படின்னார். நான் சொன்னேன், அண்ணா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு, இதுக்கு நல்ல ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு. என்னடா அப்படின்னார். இயேசுதான் தீர்வு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பைக்கை பிரேக் போட்டார். கிளறங்கடா அப்படின்னாரு. கிளறங்கு, இந்த கிறிஸ்தவங்களுக்கே இதுதான் வேலை அப்படின்னு. ஆனால் அப்புறம் என்னைய கொண்டு போயிட்டார். அந்த கிறிஸ்தவ காரியங்கள் அவருக்கு கொஞ்சம் கோபம். ஆனால் நாட்கள் சென்ற பிறகு ஒரு நாள் அவர் சொன்னார், என் குடும்பத்துக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கப்பா அப்படின்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவருக்காக நான் எப்போதும் ஜெபம் பண்ணுறேன். அவருக்காக நான் எப்போதும் ஜெபம் பண்ணுவேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவாகிய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றிருந்தால் மற்றவர்களுக்கு அதை அறிவிக்காமல் நம்மால் இருக்க முடியாது. அவர்கள் யாராக இருந்தாலும், ஒரு மனிதன் பிரச்சனைகள் இருந்தால் உடனே ஜெபிக்க ஆரம்பித்துவிடும். நான் எத்தனையோ பள்ளிக்கூடங்களில், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துருக்கிறேன். என்னோடு பணிபுரிகிற பல்வேறு சமயத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள், ஆசிரியைகள், என்னோடு வேலை பார்க்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை, என்ன பிரச்சனை அவர்களுக்கு தெரியாது. நான் என்னுடைய தனி ஜெபத்திலே அவர்களுக்காக ஜெபிப்பேன். என்னுடைய சொந்த தங்கை, அக்காவுக்கு, சகோதரர்களுக்கு ஜெபிக்கிறது போல என்னோடு பணியாற்றுகிற எந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாது. நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவரே, இவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இவங்க உங்களுடைய அன்பை அறிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி. இதான் ரட்சிப்பின் அனுபவம். இதான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பு என்கிற கர்த்தர் தருகிற இந்த ஈவு நம்மை முழுவதுமாய் மாற்றும். நம்முடைய குணங்களை மாற்றும், நம்முடைய பார்வையை மாற்றும், நம்முடைய ஜெபங்கள் மாறும். ஆண்டவர் நம்மை வேறு மனிதனாய் மாற்றுவார்.
சவுல் பவுலாய் மாறின அந்த வாழ்க்கையை பாருங்கள், சவுலாய் இருந்த பொழுது இருந்த வாழ்க்கையை பாருங்கள். டோட்டல் சேஞ்ச், 100% மாற்றம் உண்டானா அதுக்கு பெயர் ரட்சிப்பு. முன்னே நான் அடிக்கிறவனாய், குடிக்கிறவனாய், நான் பாவம் செய்கிறவனாய் இருந்தேன். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டேன். அதான் ரட்சிப்பின அந்த ஈவு, ரட்சிப்பின அனுபவம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த இறுதி நாளில், ஆண்டவரே நீர் அருளிய சொல்லி முடியாத இந்த ஈவுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்த போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வருஷத்தின் இறுதி நாளை காண செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தை துவக்கின நாங்கள் இந்த இறுதி நாள் வரைக்கும் எங்களை கொண்டு வந்தீங்களே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம்ப்பா, கோடானு கோடி ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீருடைய ஆசீர்வாதங்களினாலே அடியார்களுடைய உள்ளமும் இல்லமும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, அந்த மகா பெரிய ஈவு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தாங்கப்பா. இதுவரை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவர்கள் உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த விலையேறப்பெற்ற ஈவு, சொல்லி முடியாத ஈவு, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய் ஆண்டவரே. எமக்கு நன்றி ராஜா, ஆண்டவரே எமக்கு நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வருடத்தை ஸ்தோத்திரத்தோடு முடிக்கிற நாங்கள் புதிய வருடத்தை ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.